கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா, நீங்கள் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. முதல்ல நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேனா அது தர்மத்திற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த உதவியை செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா, மீண்டும் அவங்க மூலிமா உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதற்கு பேர் தான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறது. தர்மத்தை தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு பொருத்தமாக இருக்கும். தர்மம்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஆகையால் எப்பொழுதுமே நீங்கள் மற்றவர்களுக்கு தர்மம் செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தர்மத்தை செஞ்சதுக்கு பின்னாடி அந்த தர்மத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கூடாது, மறந்துடணும். நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை எப்போவுமே செய்துட்டு மறந்துட்டாதான் அது உங்களுக்கு ரொம்ப அழகானதாக இருக்கும். உங்களுடைய மதிப்பும் உயரும் என்பதுதான் உண்மை. தர்மத்தை செய்துட்டு அதை நினைவில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை நீங்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். தர்மங்கிறது வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது, ஆனால் இதயத்திற்கு தெரியும் தான். ஆனால் இதயம் அதை பற்றி நினைத்தால் அந்த இதயம் தூய்மையான இதயம் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு மட்டுமே தெரிய வேண்டும், இறைவன் மட்டுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் தர்மம். தர்மம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விதத்திலும் செய்ய முடியும். பொருள் கொடுத்துதான் தர்மம் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உடலாலும் மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய முடியும். ஏன், ஒருவருக்கு வழிகாட்டுதலும் கூட தர்மம்தான். தர்மத்தில் சிறந்த தர்மம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதே சிறந்த தர்மமாகும். அப்படிப்பட்ட தர்மத்தையும் கூட, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் தர்மத்தையும் கூட நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளக்கூடாது. அதற்கு பேருதான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் தர்மம் செய்வதை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்பதுதான் உண்மை. தர்மம் செய்வதை எப்பொழுதுமே நீங்கள் ஓர் அழகான பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும். தர்மம் செய்வதை பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டால் தர்மமே உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் அற்புதமாக நகர்த்தி சென்று விடும் என்பதுதான் உண்மை. தர்மத்தில் அற்புதமான தர்மம் எது என்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் உலகில் அற்புதமான தர்மம். பசியென்று வருவோருக்கு தர்மம் செய்வது அன்னம். ஆபத்தில் இருப்பவர்களுக்கு தர்மம் செய்வது செல்வம். ஆபத்தில் வழி தெரியாதவர்களுக்கு வழிகாட்டுவதே உலகில் உயர்ந்த தர்மம். எப்பொழுதும் எந்த ஒரு மனிதனும் துன்பத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்யும் தர்மமே உலகில் சிறந்த தர்மமாக இருக்கும். அவர்கள் என்றும் வாழ்க்கையில் உயிருள்ளவரை உங்களை நினைத்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தர்மம் செய்யும்போது பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். அதுதான் உலகில் சிறந்த தர்மம். தர்மம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். எந்த மனிதனும் தர்மம் இல்லாமல் வாழ முடியாது. எந்த மனிதனும் யாருக்கும் நான் தலைவணங்க மாட்டேன் என்றும் யாராலும் சொல்ல முடியாது. ஆகையால் எவரெல்லாம் உங்களுக்கு தலை வணங்குகிறார்களோ
அவர்கள் எல்லாம் உங்களுக்கு அன்பின் வடிவமாக நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய தர்மம் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகில் போய் சேரும். ஆகையால் எப்பொழுதுமே தர்மத்தை செய்து கொண்டு அதற்கு பின்பு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.